முயற்சிதான் மந்திரம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் தன் அம்மா அப்பாவுடன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பில் அதிகமாக கவனம் காட்டவில்லை. ஆனால் அவனுக்கு ஓவியம் வரைவதில் ஆழ்ந்த ஆர்வம் இருந்தது. பள்ளியில் படிக்கச் சொல்லும்போது அவன் கைவிளக்கில் ஓவியம் வரைந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் பள்ளியில் ஓவியப் போட்டி அறிவிக்கப்பட்டது. அது மாநில அளவிலான போட்டி என்று ஆசிரியர் கூறினார். அனைவரும் மிகவும் உற்சாகமாயினர். ஆனால் சில நண்பர்கள் அருணை கிண்டல் செய்தனர். "நீ வெல்லப் போறியா? அதற்கு நீ ஒன்றும் டாப்பர் இல்லையே" என்று வெறுப்பேத்தினார்கள். அருண் கோபப்படவில்லை. மாறாக அந்த வார்த்தைகளை பலமாக எடுத்துக்கொண்டு தினமும் இரவில் படிக்க நேரம் செலவழித்த பிறகு ஓவியம் வரைவதற்கும் நேரம் ஒதுக்கினான். அவன் அம்மா அவனுக்கு சொன்னாள், "அழகான ஓவியம் வரைந்தால் மட்டும் போதாது, அர்த்தமுள்ள ஓவியமும் வரைய வேண்டும். அந்த ஓவியம் மனதைத் தொட்டால்தான் அது வெற்றியாகும்." அருண் நன்கு யோசித்து விடாமுயற்சி என்ற கருப்பொருளை தேர்ந்தெடுத்தான். ஒரு சிறிய புலிக்குட்டி வலிமையான மழையிலும் காற்றிலும் விழாமல் நடந்து செல்லும் காட்சி வரைந்தான். அதன்மேல் எழுதிய வார்த்தைகள், "மழையும் காற்றும் என் பயணத்தை நிறுத்த முடியாது" என்று எழுதி வைத்தான். போட்டி நாள் வந்தது. எல்லோரும் கலந்து கொண்டனர். பலர் பசுமை, இயற்கை, சுற்றுச்சூழல் பற்றிய ஓவியங்கள் வரைந்திருந்தனர். அருணின் ஓவியம் தனிப்பட்டது. அதில் உணர்வு இருந்தது. மாநில ஓவியப் போட்டியில் அருண் முதல் பரிசு பெற்றான். பள்ளி முழுவதும் பாராட்டு, ஆசிரியர்களிடமிருந்து பதக்கமும் மற்றும் மாவட்ட கலாச்சார மன்றத்திலிருந்து நேர்காணலும் வந்தது. பள்ளியின் சுவரில் அந்த ஓவியம் வைக்கப்பட்டது. மாணவர்கள் பார்த்து அதை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களும் முயற்சி செய்யத் தொடங்கினர். அருணின் கதை மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறியது. அவன் சொன்னது, "நான் புத்திசாலி இல்ல, ஆனால் முயற்சி செய்கிறேன். அதுதான் என் வெற்றியின் ரகசியம்." கதை முற்றும். நன்றி, வணக்கம்.